அழகர் மலை உச்சியில் ராக்காயி அம்மன் கதையும் அவங்களோட தீர்த்த மகிமையும் பற்றி தான் பார்க்க போகிறோம். அழகர் மலைக்கு போகிறவங்க இந்த அம்மனை தரிசிக்காமல் யாரும் வரமாட்டாங்க. மலையோட அடிவாரத்தில் கள்ளழகர் கோவிலும் மலைக்கு நடுவில் சோலைமலை முருகன் கோவிலும் இருக்குது. ஆனால் இந்த மலைக்கு இன்னும் ஒரு பெரிய பெருமை இருக்குங்க. அதுதான் நம்ம மலையோட உச்சியில் இருக்கிற நூபர்ண கங்கை என்கிற புனித தீர்த்தம். நம்ம ராக்காயி அம்மன் கோவிலும் அங்கே தாங்க இருக்குது. இவ்வளோ அழகான இயற்கை சூழ்ந்த இடத்துல தாங்க நம்ம நூபர்ண கங்கை தீர்த்தம் இருக்குது. இந்த தீர்த்தத்தில் இரும்பு மூலிகை சத்தெல்லாம் கலந்து இருக்கிறனால இதில் குளிச்சா தீராத தோல் வியாதியெல்லாம் சரியாயிரும்னு நம்புகிறாங்க. இந்த தீர்த்தம் குடித்தாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குமாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த தீர்த்தத்தை எடுத்துகிட்டு போய் தான் கள்ளழகருக்கு டெய்லியும் பூஜை செய்கிறாங்களாமாங்க. அம்மன் ஆக்ரோஷமாகவும் அதே சமயம் வர பக்தர்களுக்கு கருணை காட்டுற தாயாகவும் காட்சி தராங்க. நாங்கள் இப்போ சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அடுத்தது கள்ளழகரை தாங்க பார்க்க போயிட்டோம். நீங்கள் இந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னா நூபர்ண கங்கை தீர்த்தத்தில் நீராடிட்டு ராக்காயி அம்மனை மனசார நீங்கள் வேண்டிக்கிட்டு அப்புறமா சோலைமலை முருகர் கோயில் இருக்குங்க, அங்கேயும் போய் முருகப்பெருமானை தரிசனம் பண்ணிவிட்டு கீழே இருக்க கள்ளழகர் கோயிலுக்கு வந்துடுங்க. இங்கே இருக்கவங்க இப்படி தான் வழக்கமாக கும்பிட்டுட்டு இருக்காங்க. யாரெல்லாம் நீங்கள் ராக்காயி அம்மன் கோயிலுக்கு வந்திருக்கீங்கன்னு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காத லைக் பண்ணுங்கள்.